குட் ஈவினிங் ஸ்டூடெண்ட்ஸ். ஓகே, இன்னைக்கு நம்ம கிளாஸ்க்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த வருஷத்தோட ரயில்வேஸ்ல முதல் நோட்டிபிகேஷன் ஓகேவா, சென் 01/2026 ஓகேவா. என்ன சார் இன்னும் சென் 2025 இன்னும் நமக்கு சிபிடி 2 இன்னும் வரல, சைக்கோமெட்ரிக் இன்னும் வரல, எப்போ டிவி முடிச்சு, ஸோ எப்போ இதெல்லாம் பண்ணணும்னா இது நமக்கான பிரச்சனை இல்லை. நமக்கு தேவை என்ன பண்ணணும், எக்ஸாமே கிளியர் பண்ணணும் ஓகேவா. 2025ஓட ரிசல்ட்டு அப்கமிங்கில் வரும். அதுக்கப்புறம் சிபிடி 2 நடக்கும், அது முடிச்சுட்டு அதோட ரிசல்ட் வரும். அதுக்கப்புறமா சிபிஐடி நடக்கும் ஓகேவா. இந்த ப்ராசஸ் சைடில் அப்படியே வந்துட்டு இருக்கும் ஓகேவா. ஸோ ரயில்வேஸில் வந்து ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்தாங்க, இனிமே நோட்டிஃபிகேஷன் வருஷம் வரும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த மாதிரி இது 2026ஓட ஃபர்ஸ்ட் நோட்டிஃபிகேஷன் ஏஎல்பி அசிஸ்டன்ட் லோகோ பைலட்டுக்கு வந்திருக்கு. அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் வந்துருச்சு, அசிஸ்டன்ட் லோகோ பைலட். லாஸ்ட் டைம் மிஸ் பண்ணவங்களா இருக்கட்டும், இல்லை இந்த டைம் சரியா பண்ணல சார் நினைக்கிறவங்களா இருக்கட்டும், அடுத்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி நமக்கு உடனே வந்துடுச்சு. நம்ம கொஞ்சம் என்ன பண்ணியாச்சு, ரெக்ரூட்மெண்ட்டை பாஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால ஸோ இந்த வருஷத்தோடதுல டோட்டல் வேகன்சிஸ் எவ்வளோ வந்திருக்குன்னு சொல்லி பாருங்க. டோட்டல் வேகன்சிஸ் லாஸ்ட் டைம் வந்ததை விட இப்போ அந்த வாட்டி அதிகமாக வந்திருக்கு. எவ்வளோ வேகன்சிஸ்? ஓகே, 11,127 வேகன்சிஸ். டோட்டல் வேகன்சிஸ் எல்லாத்தையும் சேர்த்து, யூஆர் எல்லா ரீஜியனையும் சேர்த்து மொத்தம் 18 ரீஜியன் இருக்குல்ல, அந்த 18 ரீஜியன்ல இருக்கக்கூடிய மொத்த வேகன்சியை சேர்த்து இவ்வளவு வேகன்சிஸ் வந்திருக்கு ஓகேவா. சரி சார், இப்போ நான் வந்து எந்த லொகேஷன்ல எழுதலாம்? இதுக்கு முன்னாடி எப்போ டேட் ஓப்பன் ஆகுது அப்படின்னா 17/6/2026 ஓப்பன் ஆகுது ஓகேவா. ஒன் செகண்ட்ப்பா, சாரிப்பா, இது க்ளோஸ் ஆகிற டேட்ப்பா, சாரி. அதான் இங்கே பார்த்த மாதிரி இருந்துச்சு. பஸ் 15th May 2026 ஓப்பன் ஆகுது. இது ஓப்பன் ஆகுது, அப்ளிகேஷன் ஓப்பன் ஆகுது. அப்ளிகேஷன் க்ளோஸ் ஆகுறது பார்த்தீங்க அப்படின்னா 14/6/2026 ஓகேவா. இதுல ஆன்லைன் பேமெண்ட்டுக்கு ஒரு 3 நாள் தள்ளி கொடுப்பாங்க. ஸோ இப்பவே எனக்கு என்ன வந்துட்டுனா, கரெக்ஷன் விண்டோ எப்போ ஓப்பன் ஆகும், அதுக்கப்புறம் மாடிஃபை பண்ண முடியுமான்னு சொல்லி கொடுத்துருக்காங்க ஓகேவா. ஸோ இந்த இம்பார்ட்டன்ட் டேட்ல 17/6/2026 நான் இந்த டேட் ஞாபகம் இருந்துச்சு, அதனால தான் ஞாபகம் வச்சுட்டேன். அடுத்தது 26/6/2026 இந்த டேட்ல எனக்கு என்ன ஆகும் அப்படின்னா, கரெக்ஷன் விண்டோ ஓப்பன் ஆகும். மாடிஃபிகேஷன் விண்டோன்னு சொல்லுவாங்க, இல்லைன்னா கரெக்ஷன் விண்டோ அப்படின்னு சொல்லுவாங்க. ஏதாவது நீங்க மிஸ்டேக்கா ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா கரெக்ஷன் விண்டோ 17/6 இருந்து 26 வரைக்கும் ஓப்பன்ல இருக்கும் ஓகேவா. சரி சார், இப்போ நான் எந்த ரீஜியனுக்கு அப்ளை பண்றது? ஸோ ரயில்வேஸ்ன்றப்போ நமக்கு எந்த லொக்கேஷன் வேணாலும் நம்மளால அப்ளை பண்ண முடியும். எக்ஸாம்ஸ் அதுக்கேற்ற மாரி நடக்கும் ஓகேவா. இப்போ இல்லை சார் நான் சென்னையில தான் அப்ளை பண்ணுவோம் அப்படின்னா, சென்னையோட வேகன்சிஸ் எவ்வளோன்னு பார்த்துக்குங்க. சென்னையோட வேகன்சி மெஜாரிட்டி ஆஃப் த ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நான் சொல்றேன், ஓபிசிக்கு மெஜாரிட்டி ஆஃப் த ஸ்டூடெண்ட்ஸ் ஓபிசியா தான் இருப்பீங்க.
ஒன்றும் பிரச்சனை இல்லை, எல்லாத்துக்குமே சொல்லிடலாம். ஓபிசிக்கு 41 இருக்கு, யூஆருக்கு 93 இருக்கு. ஓகே, நீங்க கட் ஆஃப் கிளியர் பண்ணா ஓபிசியோட கட் ஆஃப் கிளியர் பண்ணாலும் சரி, இல்ல யூஆரோட கட் ஆஃப் கிளியர் பண்ணாலும் சரி, நமக்கு பிரச்சனை கிடையாது. ஸோ அப்போ நமக்கு எவ்வளவு வேகன்சிஸ் ஓபிசிக்கும் யூஆருக்கும் சேர்த்து இருக்கு அப்படின்னா எவ்வளவு இருக்கு? 134 வேகன்சிஸ் இருக்கு. ஓகேவா? அது இல்லாம யூஆர்ல இருக்கிறவங்க இடபிள்யூஎஸ் கேட்டகரியா இருந்தாங்கன்னா அதுலயும் இருப்பாங்க. ஓகேவா? அது இல்லாம எஸ்சி எஸ்டியோட வேகன்சிஸ் பார்த்துக்கங்க. எக்ஸ் சர்வீஸ்மேனோட வேகன்சிஸ் நம்ம பெருசா பேச போறது கிடையாது, பட் இருந்தாலும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேவா? இது சென்னை ரீஜியன்ல இருக்கக்கூடிய வேகன்சி. டோட்டல் வேகன்சி எஸ் 186. சார் நான் இந்த ரீஜியன்ல தான் அப்ளை பண்ணலாமா? இந்த ரீஜியன்ல அப்ளை பண்ணலாம். இல்ல சார் எனக்கு பெங்களூர் பக்கமா இருக்கு, நான் ஓசூர்ல இருக்கேன், தருமபுரியில இருக்கேன், எனக்கு பெங்களூர் பக்கமா இருக்கு, எனக்கு கொஞ்சம் கொஞ்சம் பெங்களூர் இந்த கன்னடா லாங்குவேஜ் தெரியும், நான் அப்ளை பண்ணட்டுமா? அப்ளை பண்ணிக்கலாம். கன்னடா ரீஜன் பெங்களூர், ஓகேவா? சவுத் வெஸ்ட் ரீஜியன் சொல்லுவாங்க. அதுல யூஆருக்கு 80 இருக்கு, ஓபிசிக்கு 54 இருக்கு, இடபிள்யூஎஸ்க்கு 20 இருக்கு, மொத்தமா 200 வேகன்சிஸ் இருக்கு. இதுல நான் அப்ளை பண்ணலாமா? தாராளமா பண்ணலாம். உங்களுக்கு அந்த லோக்கல் லாங்குவேஜ் ஓரளவுக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி, கேஜிஎஃப் படத்தை நீங்க கன்னடாவில் பார்த்துருந்தீங்க அப்படின்னா அதெல்லாம் தெரிஞ்சிச்சுன்னா அப்ளை பண்ணிக்கலாம். ஓகேவா? இல்லை சார் நான் வந்து கேரளா ஜோனுக்கு பக்கமா இருக்கேன், நான் கேரளா அப்ளை பண்ணலாமா? தாராளமா அப்ளை பண்ணலாம். கேரளா அப்படின்னா உங்களுக்கு இதுவும் சதர்ன் ரீஜன்ல தான் வரும், ட்ரிவாண்ட்ரம் ஜோன்ல வரும். ஆனா அதுல வேகன்சிஸ் கொஞ்சம் கம்மியா இருக்கு. யூஆருக்கு 43 தான் இருக்கு, ஓபிசிக்கு 7 தான் இருக்கு, இடபிள்யூஎஸ்க்கு 1 தான் இருக்கு. ஸோ இந்த ரீஜன் அப்ளை பண்ணதை விட, கேரளா ரீஜன் அப்ளை பண்ணதை விட செகந்திராபாத் இருக்கு இல்லையா, செகந்திராபாத் இதுல நான் பார்த்த வரைக்கும் ஓபிசிக்கு வேகன்சி அதிகமா இருக்கு. இல்ல சார் இதெல்லாம் எனக்கு ஹீட்டான ஏரியா, எனக்கு கூலிங்கான பிளேஸ்ல வேணும், ஹிமாச்சல் பிரதேஷ் சிலிகுரி அந்த மாதிரி இடத்துல வேணுமா, அங்கேயும் வேகன்சிஸ் இருக்கு. நீங்க எந்த ஜோன்ல அப்ளை பண்ண போறீங்களோ அதுல உங்களோட கேட்டகரி ஓபிசியா இல்ல யூஆரா இல்ல இடபிள்யூஎஸ்ல வருவீங்களா இல்ல எஸ்சிஆர் எஸ்டில வருவீங்களா, இந்த மாதிரி எதுல அதிகமா இருக்கோ அந்த ஜோனை செலக்ட் பண்ணிக்கலாம். எங்க ஆனா அந்த எக்ஸாம் சென்டர் எங்க போடுவாங்கன்னா நீங்க அப்ளை பண்ண ஜோன்ல போடுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆனா இந்த லாஸ்ட் டைம் நான் அப்ளை பண்ணியிருந்தது, நான் எப்பயுமே எஸ்ஆர்ல தான் அப்ளை பண்ணுவேன், சதர்ன் ரீஜன்ல தான் அப்ளை பண்ணுவேன். ஓகேவா? எனக்கு எக்ஸாம் சிபிடி 2 எங்க போட்டிருந்தாங்க? செகந்திராபாத்ல போட்டிருந்தாங்க. நான் செகந்திராபாத் போய் எக்ஸாம் எழுத போனேன், அது கேன்சல் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் திரும்ப சேலத்துல தான் போட்டிருந்தாங்க. ஸோ எந்த ஜோன் வேணாலும் பார்த்துக்கலாம். நீங்க அப்ளை பண்றதுக்கு அந்த லோக்கல் லாங்குவேஜ் கத்துக்கிறதுக்கு வில்லிங்கா இருந்தீங்கன்னா போதும். செகந்திராபாத்தா, எனக்கு என்ன தெரிஞ்சிருக்கணும்? எஸ், தெலுங்கு தெரிஞ்சிருக்கணும், தெலுங்கு தெரிஞ்சிருக்கணும், நிறைய தெலுங்கு மூவி பார்த்துருக்கணும், பாலையா மூவி, அல்லு அர்ஜுன் மூவி, இவங்க மூவி எல்லாம் பார்த்துருந்தீங்க அப்படின்னா ஸோ தெலுங்கு கொஞ்சம் ஓரளவுக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். ஈஸியாக தான் இருக்கும். போடுறதுன்னா சொல்கிறேன், எந்த ரீஜியனில் வேணாலும் போடலாம். ஓகேவா? ஆல்ரெடி இதை பற்றி நம்ம பேசுவோம். இந்த நோட்டிஃபிகேஷன்லேயே உங்களோட அந்த வெப்சைட் இருக்கும், ஆர்ஆர்பி அப்ளிகேஷன், அந்த அப்ளை பண்ணுறது ஆர்ஆர்பி அப்ளைனே இருக்கும், வேற எங்கேயும் போய் தேட வேணாம். ஆர்ஆர்பி அப்ளை, இதுல போயிட்டு நீங்க ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும். ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும், ஸ்பெல்லிங் தெரியல, பார்த்து எழுதிக்க, ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும். இந்த ஒன்ஸ் ரிஜிஸ்ட்ரேஷன் ஆல்ரெடி நான் பண்ணியிருக்கேன் சார், என்டிபிசிக்கு பண்ணியிருக்கேன், அண்டர் கிராஜுவேட்டுக்கு பண்ணியிருக்கேன், அப்படியெல்லாம் பண்ணியிருந்தீங்கன்னா பிரச்சனை கிடையாது. புதுசா நீங்க போய் ரிஜிஸ்டர் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா உங்களோட ஆதார் கார்டு எல்லாமே டேட்டாஸ் கொடுத்துட்டு, ஆதார் கார்டை எனேபிள் பண்ணி லைவ் போட்டோ அப்ளை பண்ணி
ரிஜிஸ்டர் பண்ணி முடிச்சிருங்க. ஒன்ஸ் ரிஜிஸ்டர் பண்ணி முடிச்சிட்டீங்க அப்படின்னா நீங்க எந்த ஜோனுக்கு அப்ளை பண்ணீங்கன்னு கேட்கும். எந்த ஜோனை ப்ரிஃபர் பண்றீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும். உங்களுக்கு எந்த ஜோன், அது வந்து நான் வந்து என்னோட சஜஷன் சொல்லலாமே தவிர நீங்க தான் அதுக்கான அத்தாரிட்டி. ஏன் அப்படின்னா ஒரு டைம் நான் என்ன சொன்னேன் அப்படின்னா தமிழ்நாட்டில் கட் ஆஃப் வந்து அதிகமா இருக்கும், பெங்களூர் ரீஜியன்ல கட் ஆஃப் கம்மியா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மித். நான் சும்மா கிளாஸ்ல இப்படிதான் சொல்றேன், அவ யாரும் எல்லாரையும் அப்ளை பண்ணுங்கன்னு சொல்ல. தமிழ்நாட்டு கட் ஆஃபை விட பெங்களூரோட கட் ஆஃப் கொஞ்சம் கம்மியா இருக்கும் அப்படின்னு சொல்ல. அவர் என்ன பண்ணிட்டாருன்னா என்டிபிசி 2019 அவர் பெங்களூர் ரீஜியன் போட்டு அப்ளை பண்ணிட்டார். அண்ட் அப்போ கட் ஆஃப் தமிழ்நாட்டுக்கு 64 68 தான் இருந்துச்சு, பட் பெங்களூர் ஜோனுக்கு அதிகமா இருந்துச்சு. அவர் என்கிட்ட அதான் என்ன கொஸ்டின் கேட்டார், நீங்க தானே சொன்னீங்க அங்க கட் ஆஃப் கம்மியா இருக்கும் அப்ளை பண்ணுங்கன்னு. ஒன் செகண்ட். ஹலோ சொல்லுங்க மேம். இன்னும் மேம் இன்னும் வரல மேம், எனக்கு 6:30 மேலே எனக்கு ஒரு கமிட்மெண்ட் இருந்துச்சு, ஸோ நான் அதனால் இங்கே வந்துட்டேன் மேம். நான் நாளைக்கு வர சொல்லியிருக்கேன் மேம். அவங்க 5 o'clock வரைக்கும் இன்னும் யாருமே வரல, 6 o'clock வரைக்கும் யாருமே இல்லை. என்ன மேம்? எலக்ட்ரிக்கல் லைன்லாம் எடுத்தாச்சு மேம். எனக்கு வந்து எப்பயுமே இருந்தாலுமே 11 o'clock மேலே மேம். 11 o'clock மேலே தான் எனக்கு பர்மிஷன் கிடைக்கும். ஸோ 11 o'clock மேலே கொஞ்சம் வர சொல்லுங்கள் மேம். ஓகே மேம், தேங்க்யூ. நீங்கள் தானே சார் சொன்னீங்க பெங்களூர் ரீஜனில் கட் ஆஃப் கம்மியாக இருக்கும். ஆமாப்பா, கட் ஆஃப் கம்மியாக இருந்துச்சு, போன வாட்டி இருந்துச்சுன்னு சொன்னேன். நான் எல்லாரையும் அப்ளை பண்ண சொல்ல, ஓகேவா? உங்களுக்கு தேவைப்படுற ஜோனை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. எவ்வளோ வேகன்சிஸ் இருக்குது, எவ்வளோ இது இருக்குன்னு சொல்லி பார்த்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க, ஓகேவா? ஓகே, ஜோனை செலக்ட் பண்ணியாச்சு, அப்ளை பண்ணி முடிச்சாச்சு. பேமெண்ட், இந்த பேமெண்ட்ல எல்லா கேட்டகரிக்குமே 500 ரூபா. அது இல்லாமல் உமன்ஸ், எஸ்சி ஆர் எஸ்டின்னு நினைக்கிறேன் 250 rupees. இதுல ரீஃபண்ட் ஆகும். எப்போ நீங்க எக்ஸாம் எழுதி முடிச்சுட்டு CBT 1 CBT 2 எல்லாம் எழுதி முடிச்சிட்டிங்கன்னா அது எப்போ கிரெடிட் ஆகும்லாம் தெரியாது, கிரெடிட் ஆகும். எப்போயோ ஒரு டைம் கிரெடிட் ஆகும். எவ்வளோ கிரெடிட் ஆகும் சார்? 500 ரூபாயுமே கிரெடிட் ஆகும்னா கிடையாது, ஒரு 384 ரூபா கிட்டே கிரெடிட் ஆகும். எனக்கு அவ்வளோதான் கிரெடிட் ஆனிச்சு. 100 ரூபா எக்ஸாம் ஃபீஸ்க்கு வச்சுப்பாங்க, பேலன்ஸ் இந்த டேக்ஸ் போக இவ்வளோ கிரெடிட் ஆகும், ஓகேவா? சரி, இதெல்லாம் எப்போ எக்ஸாம்லாம் எழுதி முடிச்சதுக்கு அப்புறம், ஓகேவா? இப்போ எக்ஸாம் எழுதுறதுக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா CBT 1 முக்கியமான விஷயம், ஓகேவா? இது வெறும் குவாலிஃபையிங் நேச்சர் தான். இதோட மார்க்கை ஃபைனல் செலக்ஷனுக்கு எடுத்துக்க மாட்டாங்க. ஆனா நல்ல மார்க் வச்சிருந்தீங்க அப்படின்னா கொஞ்சம் நல்லா இருக்கும், ஓகேவா? லாஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா 43 38 சம்திங் தான் ஓபிசி யூஆருக்கு, ஓகேவா? ஐ திங்க் 43 தான் நினைக்கிறேன். நான் ஓபிசிக்கு பார்த்தப்போ 43 சம்திங் தான் இருந்துச்சு. கட் ஆஃப் ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். எவ்வளவு கொஸ்டின் சார்? 75 கொஸ்டின்ஸ். 75 கொஸ்டின்ஸ். டைமிங் எவ்வளோ சார்? டைமிங் எவ்வளவு? புது நோட்டிஃபிகேஷன்ல டைமிங் எதுவும் சேஞ்ச் ஆகல. 60 மினிட்ஸ், அதாவது 1 மணி நேரம். CBT 1க்கு 75 கொஸ்டின், 60 மினிட்ஸ். இதுல இதுக்கு முன்னாடி ஜெனரல் அவேர்னஸ் கொஞ்சமாவது கேட்டிருந்தாங்க, ஹிஸ்டரி, ஜியாகிரபி, பாலிட்டி இது மாதிரிலாம் கேட்டிருந்தாங்க. இந்த டைம் 2026ல CBT 1ல ஆப்டிடியூடுன்ற மேக்ஸ் ஒரு டாபிக், ஓகேவா? ஜெனரல் இன்டெலிஜென்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ரீசனிங் ஒரு டாபிக், அடுத்தது ஜெனரல் சயின்ஸ். ஜெனரல் சயின்ஸ்
ஜெனரல் சயின்ஸ் 3வது டாபிக். ஸோ மொத்தம் 75 கொஸ்டின் தானே, 25 25 25 கூட இருக்கலாம். நமக்கு அதோட ஸ்பிளிட் அப் தெரியாது, நம்மளோட டாபிக்ஸ் தான் நமக்கு தெரியும். உங்களுக்கு மேக்ஸ்ன்ற டாபிக்ல என்ன வரலாம் அப்படின்னா, அரித்மெட்டிக் மேக்ஸ் வரலாம், அரித்மெட்டிக் மேக்ஸ் வரலாம், அப்படி இல்லைன்னா அட்வான்ஸ் மேக்ஸ்ன்னு சொல்லுவாங்க, எலிமெண்ட்ரி மேக்ஸ் தான் அதோட பேர், எலிமெண்ட்ரி மேக்ஸ் வரலாம். எலிமெண்ட்ரி மேக்ஸ்லாம் ஒன்றும் இல்லைப்பா, அல்ஜிப்ரா, ட்ரிக்னாமெட்ரி, ஜாமெட்ரி, மென்சுரேஷன், ஸ்டாட்டிஸ்டிக்ஸ், இது எல்லாமே எலிமெண்ட்ரி மேத்தமெட்டிக்ஸ் தான். அட்வான்ஸ்னு சொல்லுவாங்க, அட்வான்ஸ் கிடையாது, அது எலிமெண்ட்ரி மேத்தமெட்டிக்ஸ். ஓகேவா? அப் டு 10th லெவல்ல இருக்கு, மெட்ரிகுலேஷன் லெவல். ஓகே, ரீசனிங்ல வர்பல் வரலாம். வர்பல் அப்படின்னா ஒரு கொஸ்டினை கொடுத்துட்டு பெரிய பெரிய கொஸ்டின்ஸா இருக்கும். லைக் எப்படி சொல்லலாம் அப்படின்னா, சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட், சிலாஜிசம், பசில், டைரக்ஷன் டெஸ்ட், பிளட் ரிலேஷன், இது எல்லாமே வர்பல்ல வரும். நான் வெர்பல் கேட்பாங்க. நான் வெர்பல் ரயில்வேஸ்ல கொஞ்சம் முக்கியமான பார்ட் எடுத்துக்கும். அது என்ன சார் நான் வெர்பல்? நான் வெர்பல்னா ஒன்றும் இல்லை, மிரர் இமேஜ், வாட்டர் இமேஜ், டைஸ், கியூப், பிக்சரை வச்சு அனலாகி அந்த மாதிரி எல்லாம் தான் நான் வெர்பல். இந்த ஜெனரல் சயின்ஸ்லாம் நமக்கு தெரியுமா? பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜின்னு சொல்லுவாங்க. பாட்னியும் ஜுவாலஜியும் சேர்ந்தா பயாலஜி. ஓகேவா? இதுல கொடுத்திருக்க 3 சிலபஸ் தான் கொடுத்திருக்காங்க. ஜெனரல் அவேர்னஸ் பத்தி கொடுக்கல. ஜெனரல் அவேர்னஸ் அப்படின்னா இந்த கரண்ட் அஃபேர்ஸோ, அதுக்கப்புறம் ஹிஸ்டரி, ஜியாகிரபி, பாலிட்டியோ, அதோட இது கம்மியா, அதை பத்தி பேசவே இல்லை அவங்க. புது நோட்டிபிகேஷன்ல தான் பார்க்குறேன், பார்த்துட்டு சொல்றேன். ஒன் செகண்ட். எஸ், ரீசனிங் பதிலாக அவங்க என்ன பேர் கொடுத்துருக்காங்கன்னா மென்டல் எபிலிட்டின்னு கொடுத்துருக்காங்க. மென்டல் எபிலிட்டி, அதான் ரீசனிங் தான். ஜெனரல் சயின்ஸ் தான் இருக்கு. ஓகேவா? ஜெனரல் சயின்ஸ், த சிலபஸ் அண்டர் ஷல் கவர் பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, லைஃப் சயின்ஸ். லைஃப் சயின்ஸ், லைஃப் சயின்ஸ் என்ன சார்னா, நம்மளோட என்வாயன்மெண்ட்டை சுத்தி இருக்கிறது எல்லாமே லைஃப் சயின்ஸ்ல தான் வரும். பயாலஜி, பாட்னி எல்லாமே இதுக்கு கீழே தான் வரும். ஓகேவா? ஸோ இதுதான் சிபிடி 1ஓட சிலபஸ். 75 கொஸ்டின், ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ்னு சொல்லுவாங்க. சிபிடி 1 கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட். சிபிடி 1 டியூரேஷன் 60 minutes, questions number 75, each question having 1 mark, each question having 1 mark. நெகட்டிவ் மார்க்கிங் இருக்கு, 1/3 நெகட்டிவ் மார்க்கிங் சொல்லுவாங்க. அதாவது 3 கொஸ்டின் தப்பானுச்சுன்னா கரெக்டான மார்க்ல இருந்து 1 மார்க் லெஸ் ஆகும். புரிஞ்சா? ரயில்வேல மட்டும் எல்லாத்துலயுமே நெகட்டிவ் முக்கியம் தான், பட் கம்பேரிட்டிவ்லி எஸ்எஸ்சியை விட ரயில்வேஸ்ல 4 கொஸ்டினுக்கு 1 மார்க் போறதுக்கும் 3 கொஸ்டினுக்கு 1 மார்க் போறதுக்கும் டிஃபரன்ஸ் இருக்கா? ஸோ அதனால நெகட்டிவ்ல பத்தி பேசவே யோசிக்கவே கூடாது. ஓகேவா? நெகட்டிவ் எப்பவுமே எனக்கு எப்படி இருக்குன்னா சிங்கிள் டிஜிட்ல இருக்கணும். அது என்ன சார் சிங்கிள் டிஜிட்? 1 2 தப்பு இருக்கலாம், இல்ல 1 தப்பு இருக்கலாம், 6 தப்பு வரைக்கும் அலௌடு நீங்க போடுற டெஸ்ட்ல. ஐ மீன் நீங்க டெஸ்ட் போட்டுருக்கீங்களா, அதுல 6 தப்புக்கு மேல போகவே கூடாது. ஏன்னா ஈஸியா கால்குலேட் பண்ணிக்கலாம். 6 தப்புனா 2 மார்க் போகும், 3 தப்புனா 1 மார்க் போகும். சிங்கிள் டிஜிட்ல நெகட்டிவ் எப்போ வருதோ அப்ப அந்த எக்ஸாம் தாராளமா நீங்க சூப்பரா பண்ணிருக்கீங்கன்னு அர்த்தம்.
ஓகேவா? சரி, இது சிபிடி 1. இதுல பழைய நோட்டிபிகேஷனுக்கும் புது நோட்டிபிகேஷனுக்கும் ஜெனரல் அவேர்னஸ் தான் இல்லாம இருக்கு. முன்னாடி இது கூட ஜெனரல் அவேர்னஸ் கேட்பாங்க. பாலிட்டில இருந்து கொஸ்டின்ஸ் கேட்பாங்க, ஹிஸ்டரியில இருந்து கொஸ்டின் கேட்டிருக்காங்க, ஜியோகிராஃபில இருந்து கொஸ்டின் கேட்டிருக்காங்க. பாலிட்டில இருந்து வந்து ஒரு கமிட்டி, அந்த கமிட்டியோட ஃபவுண்டர் யாரு அது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஹிஸ்டரியில பேட்டில் பத்தி கேட்டிருக்காங்க. ஜியோகிராஃபில இந்த ஓர் எந்த இடத்துல அதிகமா கிடைக்கும், மத்திய பிரதேசத்துல ஒரு ஓர் அதிகமா கிடைக்கும், அதெல்லாம் கொஸ்டின்ல கேட்டிருக்காங்க. ஓகேவா? இந்த டைம் அந்த ஜெனரல் அவேர்னஸ் இல்லாம ஜெனரல் சயின்ஸ் மட்டும் இருக்கு. பட் உங்க ப்ரிப்பரேஷன்ல கொஞ்சம் இன்க்ளூட் பண்ணிக்கிங்க. தப்பி தவறி ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் கேட்கும் போது ஏதாவது 1-2 போனுச்சுன்னா எதுக்கு அந்த மார்க் விடுவானே. ஸோ அதனால லைட்டா பார்த்துக்குங்க. ஹிஸ்டரி பேட்டில்ஸ், பாலிட்டி ஆர்டிகல்ஸ், சும்மா இது வரைக்கும் நீங்க படித்திருப்பீங்கல்ல, அதை சேர்த்து படிச்சுக்கங்க. அவ்வளவுதான், வேற எதுவுமே கிடையாது. ஓகேவா? ஸோ இது வரைக்கும் எல்லாருக்கும் காமன். ஓகேவா? சிபிடி 1ல எல்லாருக்குமே பொது. இந்த சிபிடி 2 வரும்போது தான் ரெண்டா பிரிப்பாங்க. பார்ட் ஏ, பார்ட் பி. ஓகேவா? ஆக்சுவலி இந்த ஏஎல்பின்றது டெக்னிக்கல் போஸ்டிங். ஏஎல்பி, குரூப் டி, ஜேஇ இது எல்லாமே டெக்னிக்கல் போஸ்டிங். டெக்னிக்கல் நாலேஜ் கண்டிப்பா இருக்கணும். என்டிபிசி அப்படின்னா நான் டெக்னிக்கல் போஸ்ட், அதுக்கு டெக்னிக்கல் தேவையே கிடையாது. ஸோ நீங்க ஜேஇ ப்ரிப்பேர் பண்றீங்க இல்ல ஏஎல்பி ப்ரிப்பேர் பண்ணீங்கன்னா இந்த டெக்னிக்கல் டாபிக் கொஞ்சம் தெரிஞ்சிருக்கணும். ஓகேவா? சிபிடி 2ல பார்ட் ஏ எனக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா 90 மினிட்ஸ் 100 கொஸ்டின்ஸ் இருக்கும். ஓகேவா? வழக்கம் போல இதுல மேக்ஸ்னா 2 பார்ட். ஓகேவா? அரித்மெட்டிக்கும் வரும், எலிமெண்டரி மேத்தமெட்டிக்ஸும் வரும், 2 பார்ட். அதுக்கப்புறமா மென்டல் எபிலிட்டி, அதாவது நம்மளோட ரீசனிங். வழக்கம் போல வர்பல், நான் வர்பல் வரும். கொஸ்டின்ஸோட ஸ்பிளிட் அப்ஸ் அதுக்கு நமக்கு அங்கதான் கொடுப்பாங்க. சார் இப்போ 100 கொஸ்டின்னா 60, 30 வச்சுக்கலாம். அந்த டாக்டர் படத்துல பங்கு பிரிப்பாங்கல்ல, 30, 40 வச்சுக்கலாம். 100 வரணும். ஓகேவா? இந்த 40 மார்க் இருக்குல்ல, இந்த 40 மார்க் என்ன அப்படின்னா ரொம்ப 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 முக்கியம். ஏன் அப்படின்னா இது புதுசா இருக்கும். பேசிக் சயின்ஸ் ஆல்ரெடி நீங்க பிசிக்ஸ்ல எல்லாம் படிச்சிருப்பீங்க சார். அப்புறம் என்ன சார் புதுசா இருக்கும்? பேசிக் சயின்ஸ் கொஞ்சம் கம்மியா இருக்கும். அதிகமா இருக்கிறது யாருன்னு பாத்தீங்க அப்படின்னா பேசிக் சயின்ஸ். ஒரு நிமிஷம் ஸ்பெல்லிங் பார்த்துக்கிறேன். SCIENCE. பேசிக் சயின்ஸும் பேசிக் இன்ஜினியரிங்கும் இருக்கும். ஏன்னா இது டெக்னிக்கல் எக்ஸாம் இல்லையா, பேசிக்கான இன்ஜினியரிங். இந்த பேசிக்கான இன்ஜினியரிங்ல என்னென்னலாம் சார் வரும் அப்படின்னா டெக்னிக்கல் டிராயிங், ஓகேவா, கம்ப்யூட்டர் நாலேஜ், ஒரு சர்க்கியூட் நாலேஜ், கேட்ஸ் இருக்குல்ல, லாஜிக்கல் கேட்ஸ், அது எல்லாமே வரும். ரொம்ப முக்கியம். ஓகேவா? இந்த பார்ட் ஏ இருக்குல்ல, இதை தான் நம்மளோட ஃபைனல் செலக்ஷனுக்கு கன்சிடர் பண்ணுவாங்க. சிபிடி 1 பண்ண மாட்டாங்க. ஓகேவா? சிபிடி 2ல பார்ட் ஏ மட்டும் தான் பண்ணுவாங்க.
இதுக்கு முன்னாடி ஓகேவா 2018, 2024, 2025 பார்ட் ஏல இருந்து தான் 70% ஆஃப் மார்க்கை எடுப்பாங்க. ஆனால் நல்லா புரிஞ்சுங்க, 2026ல பிஃபோர் ஆஃப்டர் ஓகேவா, பிஃபோர் 70% எடுத்துட்டு இருந்தாங்க. இப்போ நவ் பிரசன்ட்ல 50% தான் எடுக்க போறாங்க. ஒண்ணும் இல்லை, இப்ப நான் சும்மா சொல்றேன். ஓகே, நான் என்னோட மார்க்கை எக்ஸாம்பிளா வச்சு நான் சொல்றேன். நான் 2025ல சிபிடி 2ல பார்ட் ஏல 86 மார்க் எடுத்திருந்தேன். அந்த 86 மார்க்குக்கு அவங்க என்ன பண்ணுவாங்க, 70% கண்டுபிடிப்பாங்க. அதாவது 100க்கு 86னா 70% மாத்திப்பாங்க. அதை மாத்திக்கிட்டு பார்ட் பி ஜஸ்ட் குவாலிஃபையிங் நேச்சர் தான். குவாலிஃபையிங் நேச்சர் அப்படின்னா என்ன அர்த்தம், எப்படி உங்களுக்கு பார்ட்டி சரி சிபிடி 1 பாஸ் ஆனா போதுமோ அதே மாதிரி இந்த பார்ட் பியும் பாஸ் ஆனா போதும், நோ ப்ராப்ளம். அதை பத்தி பேசுவோம். இப்போ ரொம்ப ரொம்ப முக்கியம்ப்பா, நீங்க 100க்கு 60 மார்க் எடுத்தீங்கன்னா அது எப்படி ஆகும், பாதி மார்க்கா கன்சிடர் ஆகும். புரியுதா? நான் 100க்கு 86 எடுத்திருந்தேன், 86 85 86 புள்ளி சம்திங். அதை 70க்கு மாத்தினப்போ எனக்கு எவ்வளவு தெரியுமா வந்துச்சு, 68 தான் வந்துச்சு. புரிஞ்சா? ஸோ அப்போ பார்த்துக்குங்க, முன்னாடி இவ்வளோ 70க்கு மாத்தினாங்கன்னா இப்போ எவ்வளோக்கு மாற்ற போறாங்க, 50க்கு மாற்ற போறாங்க. ஓகேவா? நம்ம இதை பத்தி பேசி முடிச்சுட்டு அடுத்து ஒருத்தர் இருக்காரு, அவர் தான் எப்படி கேம் எல்லாம் விளையாடும் போது ஈஸியான லெவல்லாம் இருக்கும்ல, சிபிடி 1 ஈஸியான லெவல், அதை விட கொஞ்சம் டஃப்பான லெவல் சிபிடி 2. ஃபைனலா ஒருத்தர் வருவார் தெரியுமா, அவர் தான் பாஸ் லெவல். அந்த பாஸ் லெவலை பத்தி நம்ம அடுத்தது பேசுவோம். இதுல என்ன சார் குவாலிஃபையிங் நேச்சர் அப்படின்னா, நம்மளோட டெக்னிக்கல் வரும். இந்த டெக்னிக்கலுக்கு 75 கொஸ்டின்ஸ் 60 நிமிஷம். ஓகேவா? இதுல எனக்கு இங்க மொத்தமா ஒரு 90 நிமிஷம், இதை முடிஞ்சதுக்கு அப்புறம் இந்த பார்ட் பி ஸ்டார்ட் ஆகும், இதுக்கு ஒரு 60 நிமிஷம். அப்போ மொத்தமா எவ்வளவு நிமிஷம் ஆச்சுன்னு பாருங்க, 150 மினிட்ஸ். மினிட்ஸ்லனா 150 நிமிஷம். அதை ஹவருக்கு மாத்தணும்னா 2 hour 30 மினிட்ஸ். 2 hour 30 மினிட்ஸ். இதுல நம்ம ட்ரேடுக்கு தனியா படிக்கணும், பார்ட் பி ட்ரேடு தனியா படிக்கணும். நான் வந்து இஎம்னு சொல்லுவாங்க. இஎம் அப்படின்னா எலக்ட்ரானிக் மெக்கானிக். நான் இஎம்க்கு எலிஜிபிளா இருப்பேன், அப்புறம் ஏசி அண்டு ரெஃப்ரிஜரேஷனுக்கு எலிஜிபிளா இருப்பேன். ஏசி அண்டு ரெஃப்ரிஜரேஷனுக்கு எலிஜிபிளா இருப்பேன். ஒரு சில பேர் ஃபிட்டர், மெக்கானிக்கல் முடிச்சிருந்தீங்கன்னா ஃபிட்டர் தான் மெஜாரிட்டியா கொடுப்பாங்க. ஃபிட்டர் கொடுக்கலாம். டர்னர்னு ஒன்று இருக்கும், ஃபிட்டர், டர்னர். ஆட்டோமொபைல் முடிச்சவங்களுக்கு ஆட்டோமொபைல் இருக்கும். எலக்ட்ரிக்கல் முடிச்சவங்களுக்கு எலக்ட்ரீஷியன் ஒரு போஸ்டிங் இருக்கும். எல்லாருமே லோகோ பைலட் தான். அதுல அவங்க செலக்ட் பண்ற ட்ரேடு அவங்களோட மேஜரை பேஸ் பண்ணியிருக்கும். நான் ஈஸி படிச்சேன் அப்படின்றதுனால எலக்ட்ரானிக் மெக்கானிக் சூஸ் பண்ணுவேன். மெக்கானிக்கல் முடிச்சிருந்தீங்கன்னா ஃபிட்டர், டர்னர். இருக்கிறதுலையே மெக்கானிக்கலுக்கு தான் சப்டிவிஷன் அதிகம். கிட்டத்தட்ட ஒரு 7-8 பேப்பர் அவங்க எழுதிக்கலாம். எது அவங்களுக்கு சூஸ்ஃபுல்லா இருக்குமோ, அது எது அவங்களுக்கு ஈஸியா இருக்குமோ அதை யூஸ் பண்ணிக்கலாம்.
அதிகமா தியரி வந்து ஃபிட்டருக்கு தான் இருக்கும், அதனால அதை மட்டும் எழுதிக்கலாம். எலக்ட்ரீஷியன் அப்படின்னா உங்களுக்கு மோட்டாரு, ரோட்டார், ஜென்ரேட்டர், இதே மாதிரி பவர் சிஸ்டம் இதெல்லாம் இருக்கும். எலக்ட்ரானிக் மெக்கானிக் அப்படின்னா எங்களுக்கு வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா டயோடு, ட்ரையோடு, எல்இடி, எல்சிடி, சிஆர்டி, சிஆர்ஓ, அந்த மாதிரி நிறைய டேர்ம்ஸ் இருக்கும். லாஜிக்கல் கேட்ஸ் எங்களுக்கும் வரும். அதுக்கப்புறம் ஐசி வரும், சிப்பு வரும், மைக்ரோ ப்ராசஸ் வரும். நான் எழுதியிருக்கனால இதை பற்றி சொல்கிறேன், ஓகேவா? மைக்ரோ ப்ராசஸர், மைக்ரோ கண்ட்ரோலர், இந்த மாதிரிலாம் இருக்கும். நான் இந்த எக்ஸாமுக்கு படிக்கும் போது தான் எனக்கு மைக்ரோ கண்ட்ரோலர்னா என்ன, மைக்ரோ ப்ராசஸர்னா என்னன்னு சத்தியமாக தெரியும். காலேஜ் படிக்கும்போது ஒன்றுமே தெரியாது, ஓகேவா? ஸோ இது ஜஸ்ட் குவாலிஃபையிங் நேச்சர். எவ்வளோ சார் எடுத்தா குவாலிஃபையிங் அப்படின்னா, இந்த 75க்கு நீங்க 35% எடுக்கணும், எடுத்தா பாஸ். குவாலிஃபையிங் நேச்சர். பார்ட் பி குவாலிஃபைடு. ஏன்னா இதுலயும் நீங்க குவாலிஃபை ஆகணும், இதுல நல்ல மார்க் எடுக்கணும், இதுல குவாலிஃபை ஆகணும். அப்பனாதான் இது ரெண்டையும் சேர்த்தாதான் பாஸ் லெவலுக்கு போய் சண்டை போட முடியும், ஓகேவா? பாஸ் லெவலை பத்தி பேசுமா? ஆக்சுவலி பாஸ் லெவலுக்கு ஒரு வீடியோ போடலான்னு பிளான் பண்ணிட்டு இருக்கோம். கொஞ்சம் கமிட்மெண்ட்ஸ் இருக்கு, எப்படியோ ஒன்று பண்ணிடலாம், ஓகேவா? எப்போ நமக்கு சிபிடி 2க்கான நோட்டிஃபிகேஷன் முடிச்சு சரி இந்த ரிசல்ட் வந்து சிபிடி 2 எழுதிட்டு வராங்களோ நம்ம அப்பவே அந்த வீடியோ ஸ்டார்ட் பண்ணிடுவோம். ஓகேவா? ஸோ நீங்க நல்ல விதமா எதை முடிச்சிட்டீங்க? சிபிடி 1 முடிச்சிருக்கணும், ரிசல்ட் கிளியர் ஆயிருக்கணும். சிபிடி 2 முடிச்சு சிபிடி 2ல பார்ட் ஏ நல்ல மார்க் வச்சிருக்கணும், பார்ட் பி குவாலிஃபை ஆனா போதும். 26 மார்க் எடுத்தா போதும், ஓகேவா? இதுல இதுக்கு 75 கொஸ்டினுக்கு 35% நம்ம கால்குலேட் பண்ணோம்னா 25 புள்ளி சம்திங் வரும். 26 மார்க் எடுத்தா போதும், ஜஸ்ட் பாஸ். இது குவாலிஃபை ஆனா போதும். இல்ல சார் நான் டெக்னிக்கல்ல கெத்து, நான் ஜேஇ எல்லாம் படிச்சிருக்கேன் அப்படின்னா எவ்வளவு வேணாலும் எடுத்துக்கலாம், நமக்கு 30 மார்க் எடுத்தா போதும். நான் ஏன் இதை இவ்வளவு அழுத்தி அழுத்தி சொல்றேன் அப்படின்னா, நான் பண்ண மிஸ்டேக்கை நீங்க பண்ணக்கூடாது, ஓகேவா? நான் டெக்னிக்கல்ல வீக்குன்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா, ஃபுல் அண்ட் ஃபுல் இந்த டெக்னிக்கல் புக் எடுத்து படிக்க ஆரம்பிச்சேன், ஓகேவா? டெக்னிக்கல் புக் எடுத்து படிக்கவும் இதுல கோட்டை விட்டுட்டேன். என்னோட ஸ்ட்ராங் பார்ட் ஆப்டிடியூடு, என்னோட ஸ்ட்ராங் பார்ட் ரீசனிங், இதுல கோட்டை விட்டுட்டு இதுல நல்ல ஸ்கோர். இது தேவையே இல்லை, ஓகேவா? நான் புடுங்குறது ஃபுல்லாமே தேவையில்லாத ஆணி தான். அவ்வளோ புக்கு டெக்னிக்கலுக்கு ஆர்டர் போட்டு, அவ்வளோ டெஸ்ட் போட்டு 75 கொஸ்டினுக்கு நான் என்னோட டெக்னிக்கல் மார்க், இது வந்து லாஸ்ட் டைமுக்கு முன்னாடி டைம், ஓகேவா? 49 மார்க் நான் எடுத்து வச்சிருந்தேன் டெக்னிக்கல். அது தேவையில்லை, அது ஜஸ்ட் குவாலிஃபையிங். 26 எடுத்தா போதும். அட் ஒஸ்ட் கேஸா 29 30 எடுத்துக்குங்க, அந்த அளவுக்கு மட்டும் பார்த்தா போதும். நான் ரொம்ப டெக்னிக்கல்ல டீப்பா இறங்கி என்னோட பார்ட் ஏவோட ஸ்கோரு சொல்ல முடியாத அளவுக்கு ஸ்கோர் மாறிடுச்சு. இது வந்து 2018ல. இந்த 2024ல நான் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா, பார்ட் பி ஜஸ்ட் ஒப்பேத்துற அளவுக்கு பார்த்துட்டு பார்ட் ஏல நல்ல ஸ்கோர் வச்சிருந்தேன், ஓகேவா? பார்ட் ஏல நல்ல ஸ்கோர் வச்சிருந்தேன், 86 கிட்ட வச்சிருந்தேன். ஸோ அதனால பார்ட் ஏ தான் நீங்க முக்கியம். எவ்வளோ மார்க் எடுத்தாலும் அதுல பாதி தான் வரும். இப்போ இன்கேஸ் நான் இந்த இடத்துல 86 மார்க் எடுத்திருக்கேன், கரெக்டா அக்யூரேட்டோட எடுத்திருக்கேன், 86 மார்க் எடுத்திருக்கேன்னா 50க்கு கன்வெர்ட் பண்ணும்போது 43 வரும். அப்போ பேலன்ஸ் இருக்கு 43 சார், அதை பத்தி நம்ம பேசுவோம், ஓகேவா? சரி, இப்போ நம்ம இந்த பாஸ் லெவலை பத்தி பேசுமா? பாஸ் லெவல் அப்படின்னா சிபிஏடி, ஓகேவா? என்ன சார் இது வரைக்கும் சிபிடி சிபிடின்னு சொல்றீங்க, இது மட்டும் ஏன் சார் அப்படின்னா கம்ப்யூட்டர் பேஸ்டு ஆப்டிடியூட் டெஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. கம்ப்யூட்டர் பேஸ்டு ஆப்டிடியூட் டெஸ்ட். இதை நமக்கு யாரு வந்து கைட் பண்ணுவாங்கன்னா ஆர்டிஎஸ்ஓ, ரயில்வேல ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட்ல ஒரு ஆர்கனைசேஷன் இருக்கும். இவங்க தான் நமக்கான அந்த பேட்டர்ன், டைமிங் எல்லாமே சொல்றது இவங்க தான். இப்போயுமே நீங்க இந்த நோட்டிபிகேஷன்ல எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா
ஒரு வார்த்தை கொடுத்துருந்தாங்களே, ஒன் செகண்ட். இங்கே 50-50. எஸ், ஓகே. பிஃபோர் நான் ஆக்சுவலி பிபிடி வச்சிருக்கணும், பட் பிபிடியில் ரொம்ப சின்னதாக இருந்துச்சு. நான் பார்த்துட்டு இன்னொரு டைம் வேணாலும் வச்சுக்கலாம். பிஃபோர் எப்படி இருந்துச்சு அப்படின்னா, இதில் தான் நமக்கு இந்த இவர் சொல்லுவார்ல, அயன் படத்தில் கமலேஷ், லட்டுல வச்சேன்னு நினைச்சா நட்டுல வச்சேன்னு சொல்லிட்டு, அந்த மாதிரி பிஃபோர் இந்த சிபிடிஏல இருந்து சிபிஏடி இதுல இருந்து 30% தான் மார்க்கை கன்சிடர் பண்ணிருப்பாங்க. எப்போ அப்படின்னா 70 இருக்கும்போது 30 எடுத்துப்பாங்க. ஓகேவா? பட் இப்போ நவ் எவ்வளவு பர்சன்டேஜ் அப்படின்னா 50% கன்சிடர் பண்ணிக்கிறாங்க. புரிஞ்சா? முன்னாடி 70 இருந்தப்போ அங்க 30, இப்போ 50 அப்படின்னா இவரும் 50. இந்த மார்க்கையும் சிபிஏடியோட மார்க்கையும் சிபிடி 2ல பார்ட் ஏ மார்க்கையும் சேர்த்து தான் நம்மளை எதுக்கு கூப்பிடுவாங்க அப்படின்னா டிவிக்கு கூப்பிடுவாங்க. டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷனுக்கு ஃபைனல் பாஸை முடிச்சதுக்கு அப்புறம் தான் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் மெடிக்கல் எல்லாம் போகிற மாதிரி இருக்கும். சரியா? இந்த சிபிடி ஏடில ஒரு ஸ்கோர் ஒன்று சொல்லுவாங்க, அது வித்தியாசமான ஸ்கோராக இருக்கும். டி ஸ்கோர் 42% எடுக்கணும். மொத்தம் 5 பேட்டரி நடக்கும், 5 பேட்டரி நடக்கும். ஒவ்வொரு டெஸ்ட்டுக்கும் பேரு பேட்டரி. 5 பேட்டரிலையுமே நீங்க எல்லா பேட்டரிலையும் என்ன பண்ணணும்? 42 மேல ஸ்கோர் பண்ணணும். புரிஞ்சா? எதுலையாவது ஒன்றுல நீங்க 42 எடுக்காம 40 எடுத்தீங்கனாலும் கிளியர் கிடையாது. எல்லா 5 டெஸ்ட்லையுமே 42க்கு மேல இருக்கும். அப்ப இந்த வாட்டி என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இதுதான் நம்மளோட பெரிய டாஸ்கே. ஓகேவா? இதுக்கான வீடியோவும் சொல்றோம், இதுக்கான சோர்ஸும் உங்களுக்கு சொல்றோம். இதை எப்படி ஈஸியா போடலாம், எவ்வளோ டைம் வச்சு போடலாம், எல்லாமே உங்களுக்கு சொல்லித்தரோம். ஒன்றும் பிரச்சனையே கிடையாது. ஓகேவா? இந்த டி ஸ்கோர்ல 30% இருக்கு இல்லையா? இந்த 30ல 18% எடுத்தா கிளியர். 30க்கு இந்த 30ல நீங்க ஃபுல்லா 30 எடுக்க முடியாது. ஓகேவா? 18% எடுத்தா போதும். 20 எடுத்தீங்கன்னா ரொம்ப கிரேட். அந்த டி ஸ்கோரு எல்லாத்தையும் கால்குலேட் பண்ணி ஒரு ஃபார்முலா போட்டு கால்குலேட் பண்ணி இந்த ஃபார்முலா விட்டுருங்க, நம்ம 42 மட்டும் எடுக்கணும்னு ஞாபகம் வச்சுக்கணும். இதுக்கு கான்செப்ட்லாம் எதுவுமே கிடையாது, ஃபுல் அண்ட் ஃபுல் ப்ராக்டிக்ஸ் தான். எவ்வளோ டைம்ல எவ்வளோ கொஸ்டின் போடுறோம், அடிச்சு தூக்கி போயிட்டே இருக்கணும். சரியா? சரி, இப்போ டி ஸ்கோர் 21 எடுத்தாலும் சரி, 20 எடுத்தாலும் சரி, எல்லாத்துலேயும் 42 ரீச் பண்ணிக்கணும். நான் டி ஸ்கோர் 24 வச்சிருக்கேன். ஓகே, சரி, டி ஸ்கோர் கிடையாது. இந்த 30% வைக்க வேண்டிய இடத்துல நான் 24% வச்சிருக்கேன். ஆனா ஒரே ஒரு பேட்டரியில மட்டும் டி ஸ்கோர்ல 42 எடுக்காம 41 எடுத்தாலும் என்ன கிடையாது, உங்களுக்கு சாரி போஸ்டிங் கிடையாது. ஸோ அதனால நீங்க டெஸ்ட் ஃபுல்லாத்தையும் நல்ல மார்க் எடுக்கணும், இண்டிவிஜுவல் பேட்டரிலையும் ஃபோக்கஸ் பண்ணணும். இப்போ 30க்கு 24 எடுக்க வேண்டிய இடத்துல இப்போ அதை எதுக்கா மாத்திப்பாங்க அப்படின்னா 50%க்கா மாத்திருப்பாங்க. அப்ப இதோட வெயிட்டேஜ் ரொம்ப 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 எனக்கு என்ன ஆயிடுச்சு, அதிகமாயிடுச்சு. புரிஞ்சா? இந்த சைக்கோமெட்ரிக்கு போறதுக்கு முன்னாடி என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, உங்களோட நோட்டிபிகேஷன்ல ஒரு மெடிக்கல் சர்டிபிகேட் இருக்கும், எம்சி மெடிக்கல் சர்டிபிகேட். ஓகேவா? இங்க சம் கட்டணம்லாம் போட்டுருக்கும், நான் 3 நாள் குரூப்ல கூட போடுறேன். இந்த மெடிக்கல் சர்டிபிகேட்ல உங்களுக்கு லாங் விஷன் எவ்வளவு தூரத்துக்கு இருக்கு, ஷார்ட் விஷன் எவ்வளவு தூரத்துக்கு இருக்கு, ஓகேவா, உங்களுக்கு கலர் பிளைண்ட்னஸ் இருக்கா, இல்ல ஃபாக் விஷன் ஒன்று சொல்லுவாங்க, அந்த ஃபாக் விஷன் இருக்கா,
இந்த மாதிரி நிறைய கொஸ்டின்ஸ் இருக்கும். ஐ மீன் இதை யாரு சைன் பண்ணணும் அப்படின்னா ஒரு மெடிக்கல் இதுக்கு இந்த கண்ணுக்குன்னே படிச்சிருப்பாங்க. அவங்க பேர் வந்து ஆப்தமாலஜிஸ்ட்னு சொல்லுவாங்க. நம்ம சும்மா சொல்லணும்ல கண்டக்டர்னு, கண்டக்டர் கிடையாது, அவங்களோட பேரு ஆப்தமாலஜிஸ்ட். அந்த ஆப்தமாலஜிஸ்ட் அவர் மெடிக்கல் கவுன்சில் அந்த இதெல்லாம் கிளியர் பண்ணி அவருக்கு ஒரு ஐடி நம்பர் கொடுப்பாங்க, அவருக்கு ஒரு சீல் இருக்கும். உங்க போட்டோவை இங்க ஒட்டி இந்த போட்டோல அந்த டாக்டர் சைன் பண்ணி அவரோட சீலை குத்தி இருக்கணும். கீழே அவரோட இந்த இடத்துல டாக்டர் சைன் போட்டு அவரோட சீல் குத்தி இருக்கணும். நீங்க எல்லாத்துலயுமே அந்த கம்ப்யூட்டர் பேஸ் அந்த சரி அந்த சிபிடிக்கு போகும்போது இந்த சர்டிபிகேட்டை கண்டிப்பா ப்ரொடியூஸ் பண்ணணும். இந்த லாஸ்ட் டைம் என்ன ஆச்சு அப்படின்னா கிளியர் பண்ணி சைக்கோமெட்ரிக் வந்த முக்காவாசி பேர் இந்த மெடிக்கல் சர்டிபிகேட்டை கொண்டு வரலன்னா எக்ஸாம் எழுத முடியாது. ஒரு சில பேர் கொண்டு வந்திருந்து இந்த இடத்துல சீலு சைன் இல்லாம இருந்துச்சுன்னு சொல்லி ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. அப்படி ரிஜெக்ட் பண்ணவங்களுக்கு திரும்ப எக்ஸாம் வச்சாங்க. திரும்ப அந்த மாதிரி சைன் வாங்கிட்டு வந்து கொடுக்கணும். ஏன்னா சர்டிபிகேட் கொண்டு வந்துட்டாங்க. சம் மிஸ்டேக் இருந்ததுனால திரும்ப ஒரு டேட்டு கொடுத்து சைக்கோமெட்ரிக் திரும்ப நடந்துச்சு. சைக்கோமெட்ரிக் போறப்ப கண்டிப்பா இந்த மெடிக்கல் சர்டிபிகேட் ரொம்ப முக்கியம். ஓகேவா? அதை பத்தி நம்ம அப்புறமா சொல்லுவோம். இதுல ஒரு சில பேருக்கு என்னோடதே நான் சொல்லிடுறேன். ஓகேவா? எதுக்கு நம்ம இன்னொருத்தவங்களுக்கு சொல்லிக்கிட்டேன். எங்க ஃபாதருக்கு ஒரு ஹெரிடிட்டி டிசீஸ் வந்து இருந்துச்சு. ஓகேவா? அதுக்கு பேர் வந்து குளோக்கோமா அப்படின்னு சொல்லுவாங்க. கண்ணுல இருந்து ஒரு ப்ரெஷர் ஒன்று இருக்கும். அந்த ப்ரெஷர் கம்மியாகக்கூடாது, அதிகமாகவும் ஆகக்கூடாது. ஓகேவா? அது எங்க அப்பாவுக்கு இருந்துச்சு குளோக்கோமான்றது. ஸோ அது மேபி ஹெரிடிட்டின்றதுனால எனக்கும் வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டவுட்ஃபுல், கன்ஃபார்மா இல்லை. ஓகேவா? நான் வந்து ப்ரைவேட்ல செக் பண்ணிட்டேன், இன்னொரு டைம் வேற ஒரு ஹாஸ்பிட்டலில் ப்ரைவேட்ல செக் பண்ணிட்டேன். எனக்கு அந்த நீங்க டவுட் பட்டு செக் பண்றது கரெக்ட் தான், உங்களுக்கு இல்லைன்னு சொல்லிட்டாங்க. ஆனா அந்த சின்ன ஒரு என்ன சொல்றது டவுட்ஃபுல்ல கூட அவங்க ஏஎல்பி எடுத்துக்க மாட்டேங்கிறாங்க. புரிஞ்சா? இல்ல சார் நான் 2-3 இடத்துல செக் பண்ணிட்டேன், இது இல்லைன்னு சொல்லிட்டாங்கன்னா இல்ல. அவங்க செக் பண்ணி டவுட்ஃபுல்ன்றதுனால நிறைய நடந்துருச்சு. ஓகேவா? ஸோ அதனால எது வேணாலும் நடக்கலாம். நீங்க என்ன பண்ணுங்கன்னா ஒரு டைம் என்ன பண்ணிக்கங்க, செக் பண்ணிக்கங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு ஐ ஸ்பெஷலிஸ்ட்டை செக் பண்ணுங்க. ஓகேவா? இந்த வேற ஏதாவது இருக்குல்ல வாசன் அந்த மாதிரி இடத்துல வேண்டாம். ஏன் அப்படின்னா அவங்க வந்து லேசர் பண்றதுக்கு சஜஸ்ட் பண்றாங்க. ரயில்வேஸ்ல லேசர் அலௌடே கிடையாது. ஓகேவா? ஒருத்தருக்கு கண்ணில் பிரச்சனையே இல்லை, சும்மா போய் செக் பண்ணுறப்போ நீங்க வேணா இந்த ஆப்ரேஷன் பண்ணிக்கங்க, உங்களுக்கு எந்த பிரச்சனையுமே இருக்காது, பவர் நார்மலா இருக்கும் அப்படிலாம் சொல்லுவாங்க. தயவு செஞ்சு அதெல்லாம் பண்ணிடாதீங்க. ஸோ மெஜாரிட்டியா ஏதாவது ஒரு கவர்மெண்ட் டாக்டர்கிட்ட இல்லைன்னா இப்போ இங்க கோயம்புத்தூர்ல அப்படின்னா ஐ ஃபவுண்டேஷன் ஒரு இடம் இருக்கும். கோயம்புத்தூர்லனா ஐ ஃபவுண்டேஷன் இருக்கும். அப்படி இல்லைன்னா அரவிந்த். இதுக்கெல்லாம் நான் ப்ரொமோட் பண்ணலப்பா, நான் போனதை வச்சு சொல்றேன். ஓகேவா? அரவிந்த் அப்படி இல்லைன்னா சங்கரா, இந்த மாதிரி ஓரளவுக்கு மணி மைண்டடா இல்லாதவங்கள்ட்ட போய் செக் பண்ணு. ஓகேவா? அவங்க ஆப்ரேஷன் அதெல்லாம் எதுவும் சொன்னாங்கன்னா எதுவுமே தேவையில்லை, அது அவங்க வந்து டிசைட் பண்ணிக்கணும். ஓகேவா? ஸோ எதுக்கு இப்போ நான் இதை மெடிக்கல் சர்டிஃபிகேட்டை பற்றி சொல்கிறேன் அப்படின்னா, இந்த டைம் ஒரு பையன் எங்கள் கூட படித்து சிபிடி 1 சிபிடி 2 கிளியர் பண்ணி அவர் மெடிக்கல் சர்டிஃபிகேட்டை டிவிக்கு போகிறப்ப தான் கொண்டு வரணும்னு நினச்சிக்கிட்டு அவர் கொண்டு வராமல் வந்துட்டார். புரிஞ்சா? ஸோ நம்மளோட ப்ரிப்பரேஷன் பண்ணுறப்போ நம்ம எதுலையுமே என்ன பண்ணக்கூடாது, எதுலையுமே காம்ப்ரமைஸே ஆகக்கூடாது. ஓகேவா? நான் என்ன பண்ணோம்னா 2 மெடிக்கல் சர்டிஃபிகேட் பிரிண்ட் எடுத்துகிட்டு போவேன், 2 ஃபோட்டோ ஒட்டி 2 டாக்டர் ஐ மீன் 2 இடத்துலையுமே சைன் வாங்கி, ஒன்று மிஸ் ஆயிடுச்சுன்னா இன்னொன்று, அந்த மாதிரி 2மே பண்ணுவேன். ஓகேவா? எப்பயுமே என்னோடது இதுதான், 2 ஹால் டிக்கெட்டு, 2 ஐடி ப்ரூஃபு எல்லாமே சேஃப்டியாக வச்சுப்பேன். சேஃபாக இருக்கு. ஓகேவா? ஸோ சிபிடி இதுதான் இந்த வாட்டி இந்த 2026ஓட
வேகன்சியை எப்பயுமே இதுதான் டிசைட் பண்ணும். இந்த வாட்டி இன்னும் அதிகமாக டிசைட் பண்ண போகிறது இதுதான். ஓகேவா? ஸோ ஏன் அப்படின்னா வெயிட்டேஜ் இதுக்கு எவ்வளோ இருக்கு? 50%. முன்னாடி இருந்ததை விட இப்போ எனக்கு என்ன ஆயிடுச்சு? வெயிட்டேஜ் அதிகமாகிடுச்சு. அப்போ கொஸ்டின்ஸ் அதிகமாகுமா, டைமிங் அதிகமாகுமா, அதை பற்றி இப்போதைக்கு நம்மளால எதுவுமே சொல்ல முடியாது. இந்த சைக்கோமெட்ரிக் எப்படி வருது, அடுத்து 2026 எப்படி வருதுன்றதை வச்சு தான் நம்ம பேசுகிற மாதிரி இருக்கும். இதில் யாருக்கா டவுட் இருக்கான்னு சொல்லி பாருங்க. ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா உங்களோட குரூப்பில் கேளுங்க. ஏஎல்பிக்குன்னு ஒரு குரூப் இருக்கு இல்லையா, சாரோட குரூப்பு, அதில் கேளுங்க. நானுமே அந்த குரூப்பில் இருக்கேன். நானுமே எனக்கு தெரிஞ்சதை ஆன்சர் பண்ணுறேன். ஓகேவா? நிறைய பேர் டெக்னிக்கல்னு சொல்லி படிச்சிட்டு இருக்கீங்க. எஸ், டெக்னிக்கல் கரெக்டு தான், நல்லது தான், டெக்னிக்கல் நல்லது தான். ஸ்பெல்லிங் கரெக்டானு தெரியல. புக்கு சொல்லுங்க, பிடிஎஃப் ஹேண்ட் ரிட்டன் இருந்தால் சென்ட் பண்ணுங்க. நல்லா புரிஞ்சுங்க, நமக்கு கேட்க போகிறது எம்சிக்யூஸ் தான். நான் என்னோட ட்ரேடை வச்சு நான் சொல்கிறேன். நான் இதை மட்டும்தான் படிச்சுக்கணும். இன்புட்டு இப்படி இருந்தால் அவுட்புட் எப்படி இருக்கும், லாஜிக்கல் கேட்ஸ்லேருந்து ஒரு டயோடோட இன்புட் எப்படி இருக்கும், அதோட அவுட்புட் எப்படி இருக்கும், ஃபார்வர்ட் பயஸில் எப்படி இருக்கும், ரிவர்ஸ் பயஸில் எப்படி இருக்கும், கட் ஆஃப் வோல்டேஜ் என்ன இருக்கும், சேச்சுரேஷன் வோல்டேஜ்னு ஒன்று இருக்கும். இதெல்லாம் என்னென்ன ரேஞ்சில் இருக்கு, இந்த மாதிரி மட்டும்தான் கீ பாயிண்ட்ஸ் மட்டும்தான் படித்தேன். போன வாட்டி பண்ண மாதிரி புக்கெல்லாம் வச்சு படிக்கல. ஓகேவா? இதுக்கு இந்த இன்புட் கொடுத்தா என்ன அவுட்புட் வரும். ஓகேவா? இன்புட் இம்பிடன்ஸ்னு சொல்லுவாங்க, அவுட்புட் இம்பிடன்ஸ்னு சொல்லுவாங்க. அது என்ன ரேஞ்சில் இருக்கும். நான் இப்படி தான் படித்தேன். இந்த வாட்டி அந்த கிளியர் பண்ண வேண்டிய மார்க்கை மட்டும்தான் நான் எடுத்தேன். 26 மட்டும்தான் நான் எடுத்தேன். ஜஸ்ட்ல டெக்னிக்கல்ல பாஸ் ஆனேன். ஓகேவா? இல்லை உங்கள் சேஃபர் சைடுக்கு ஒரு 30 கூட வச்சுக்கணும். 75 டெக்னிக்கல்ல 75க்கு 30 மார்க் எடுத்தா போதும். நீங்க எதுக்கு நல்லா ப்ரிப்பேர் பண்ணணும்னா பார்ட் ஏக்கு நல்லா ப்ரிப்பேர் பண்ணணும். சைக்கோமெட்ரிக்கு வெறித்தனமா ப்ரிப்பேர் பண்ணணும். சைக்கோமெட்ரிக்கு நான் வீடியோவும் போடுறேன், எப்படி ப்ராக்டிஸ் பண்ணணும்னு சொல்றேன். ஓகேவா? அதை பற்றி நம்ம தனியாக பேசுவோம். சைக்கோமெட்ரிக் பற்றி பேசணும்னு வச்சுங்களேன், பேசிகிட்டே போகலாம், ஜாலியாக இருக்கும், அவ்வளோ சூப்பராக இருக்கும். அது டெஸ்ட்டு போகிற மாதிரியே தெரியாது, ஜாலியாக இருக்கும். ஆனால் மைண்டு ஃபுல்லாக ரிலாக்ஸாக டெஸ்ட் போடணும். ப்ரெஷர் ஆகிட்டு டெஸ்ட் போட்டிங்கன்னா அந்த டெஸ்ட் எதுவுமே பண்ண முடியாது. அதுக்கு பேரே என்னது, சைக்கோமெட்ரிக் டெஸ்ட். சரியா? நம்ம அதை பற்றி தனியாக பேசுவோம். ஸோ இந்த எம்சிக்யூஸ் இல்லை பிடிஎஃப் வேணுனாலுமோ நான் சஜஸ்ட் பண்ணுறது என்ன அப்படின்னா, இந்த ட்ரேட் எல்லாமே எதுலேருந்து எடுத்திருக்காங்க அப்படின்னா, ஐடிஐ ட்ரேடு. ஐடிஐ ட்ரேடுக்கு புக்ஸு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிமி, இந்த புக்ஸை பேஸ் பண்ணி தான் இருக்கும். என்சிவிடி ஆன்லைன், நான் ஆல்ரெடி இதை பற்றி சொல்லியிருக்கேன். இதில் போய்கிட்டு நீங்கள் டவுன்லோட் பண்ணி பாருங்க. ஹேண்ட் ரிட்டன் நோட்ஸ்லாம் வேண்டாம், அந்தந்த டாபிக்கு கீழேயே குவிஸ் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஒரு டாபிக் படித்து முடிச்சுட்டு குவிஸ், இல்லைன்னா வீடியோ பார்த்துட்டு குவிஸ். இந்த என்சிவிடி ஆன்லைன்லேயே நீங்கள் எம்சிக்யூ ட்ரை பண்ணிக்கலாம், தியரி ட்ரை பண்ணலாம். நமக்கு தியரி தேவையில்லை. இப்போ வந்து ஐடிஐக்குமே தியரி கேட்கறது இல்லை, அவங்களுக்குமே எம்சிக்யூஸ் ஒன் வேர்ட்ஸ் தான் கேட்குறாங்க. ஸோ ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ், ஐடிஐயோட ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் இந்த வெப்சைட்குள்ளே மட்டும் போங்க, என்சிவிடி ஆன்லைன். நான் குரூப்பில் ஒரு பிடிஎஃப் போட்டேன். ஓகேவா? ஆக்சுவலி அதோட எம்பி வந்து 300 MB இருந்துச்சு. நீங்கள் டெவலப் பண்ணிக்கிட்டா அது இன்னும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஓகேவா? அவங்கவுங்க யார் யாருக்கு என்னென்ன ட்ரேட் தேவையோ அதை டவுன்லோட் பண்ணிக்கங்க. நீங்கள் இந்த ட்ரேடில் எந்த அளவுக்கு கான்சென்ட்ரேட் பண்ணுறீங்களோ
ஓகேவா? ட்ரேடில் எந்த அளவுக்கு கான்சென்ட்ரேட் பண்ணுறீங்களோ பார்ட் ஏக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. ரொம்ப ரொம்ப பார்ட் ஏக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. அதுக்காக பார்ட் பியை விட்டுற வேண்டாம். பார்ட் பிக்கு கொடுங்க. எம்சிக்யூஸ் பாருங்க. எம்சிக்யூஸ் பாருங்க. ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் பாருங்க. தியரி பெருசா கொஸ்டின் நீங்க எழுத போறது கிடையாது. முக்காவாசி எம்சிக்யூஸ் தான். ஓகேவா? நீங்க ப்ரீவியஸ் இயர் ஏஎல்பியோட டெக்னிக்கல் கொஸ்டினே எடுத்து பாருங்க. யாருன்னு கேட்டு போச்சு. அதே கொஸ்டின் ரிப்பீட் கூட ஆகலாம். ஆயிருக்கு. இந்த பார்ட் ஏலையுமே நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் என்ன பண்ணிருப்பீங்கன்னா ஆப்டிடியூடு சூப்பரா போடுவீங்க. ஓகேவா? ரீசனிங் சொல்லவே வேண்டாம், அடிச்சு தூக்கிடுவீங்க. எனக்கு பயமா இருக்குது என்ன அப்படின்னா இந்த பேசிக் இன்ஜினியரிங். நிறைய பேர் இப்ப படிச்சுட்டு இதையும் டவுட் கேட்டுட்டு இருக்கீங்க குரூப்ல. பேசிக் இன்ஜினியரிங் அதுக்கப்புறம் இந்த பேசிக் சயின்ஸ், இதுவுமே அந்த நிமியில ஃபர்ஸ்ட் இயர்ல ஒரு டாபிக்காவே இருக்கு. ஓகேவா? ஒர்க் ஷாப் கால்குலேஷன், அதுக்கப்புறம் இன்ஜினியரிங் கிராபிக்ஸ், ஒர்க் ஷாப்பு, இன்ஜினியரிங் கிராபிக்ஸ். ஏன்னா இந்த இன்ஜினியரிங்ல இதெல்லாம் வரும். சயின்ஸ்ல பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி. ஆக்சுவலி இந்த டைம் யூஸ்வலா நாங்க சொல்லிக் கொடுக்கறதே ஆப்டிடியூடு, ரீசனிங் தானே. ஸோ அதனால இந்த ஆப்டிடியூடோ ரீசனிங்கோ பிரச்சனையே கிடையாது. மேக்சிமம் கேட்டிருக்க எல்லா கொஸ்டினையும் ஆப்டிடியூட்லையும் ரீசனிங்லையும் போட்ட முடியும். ஓகேவா? ஆனால் இந்த டைம் நான் நல்லா ப்ரிப்பேர் பண்ணது இதுதான். டெக்னிக்கல் டிராயிங்கு, A4 ஷீட்டோட சைஸு, A3 ஷீட்டோட சைட்டு, T² எதுக்கு யூஸ் பண்ணுவாங்க, செட் ஸ்கொயரோட ஆங்கிள் என்ன, டாட் பஞ்சில் என்ன ஆங்கிள் இருக்கும், இந்த மாதிரி நிறைய ஒர்க் ஷாப் கால்குலேஷன்லேருந்து கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. அதுக்கப்புறம் ஃபயர் எக்ஸ்டிங்விஷர், இதெல்லாம் நிறைய கேட்டிருந்தாங்க. எனக்கு ஆப்டி ரீசனிங்கை விட நான் இதில் சூப்பராக பண்ணியிருந்தேன். எனக்கு நல்லா சாட்டிஸ்ஃபையாக இருந்துச்சு. ஏன் அப்படின்னா நான் ஃபுல் அட்டம் பண்ணி நெகட்டிவ் வந்து எனக்கு தெரியாதது மட்டும்தான் விட்டேன். நெகட்டிவ் ரொம்ப கம்மி. ஐ திங்க் எனக்கு 7 கொஸ்டினோ 8 கொஸ்டினோ தான் நெகட்டிவ் வந்துச்சு. சிங்கிள் டிஜிட்ல வந்துச்சு. அதுவுமே நான் கேர்லெஸ் மிஸ்டேக் தான். ஓகேவா? எதுல சொல்றேன்? பார்ட் ஏல. பார்ட் பில எனக்கு நெகட்டிவ் ரொம்ப ரொம்ப கம்மி. 33 கொஸ்டின் மட்டும்தான் நான் போட்டிருந்தேன். நான் எடுத்த மார்க்கு 26. ஏன் அப்படின்னா டெக்னிக்கல் நான் எவ்வளோ ஸ்ட்ராங்னு எனக்கு தெரியும். புரிஞ்சா? ஸோ நெகட்டிவ் அதிகமாக பண்ணாதீங்க. இதெல்லாம் படிங்க. ஒர்க் ஷாப் கால்குலேஷன்லாம் படிங்க. சூப்பராக இருக்கும். அதில் எப்படி இருக்குன்னா ஃபர்ஸ்ட் எய்டு எப்படி பண்ணுறது. ஃபர்ஸ்ட் எய்டுக்கு மொத்தம் 3 மெத்தட் இருக்கும். நெஞ்சு கீழே வச்சு ப்ரெஸ் பண்ணுறது, அதுக்கப்புறம் ஏர் ப்ளோ பண்ணுறது, அதுக்கப்புறம் தலையை அண்ணாந்து வச்சு ஒரு மாதிரி கையை நெஞ்சுக்கு மேலே வச்சு ஒரு மாதிரி ஒரு ஸ்கீம் ஒன்று இருக்கும். மொத்தம் இந்தமாரி சிபிஆர் சொல்லுவாங்களே, அழுத்தி அந்த மாதிரி பண்ணுறது. அதெல்லாம் என்ன மெத்தடு, எந்த மெத்தடுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் ஃபயர் எக்ஸ்டிங்விஷர். ஃபயர் எக்ஸ்டிங்விஷர்னா எல்லாத்துக்கும் எல்லா ஃபயர் எக்ஸ்டிங்விஷரையும் யூஸ் பண்ண முடியாது. இப்போ யூஸ்வலாக ஏன்னு ஒன்று இருக்கும். ஃபயர் எக்ஸ்டிங்விஷரில் டைப் ஏன்னு ஒன்று இருக்கும். அந்த டைப் ஏ எதுக்காக யூஸ் பண்ணுறது அப்படின்னா நார்மலாக அது பேர் வந்து ஃபோம்னு சொல்லுவாங்க. ஓகேவா? ஃபோம் எதுக்குன்னா வுட்டுக்கு, பேப்பருக்கு, கிளாத்துக்கெல்லாம் அந்த ஃபோம் எக்ஸ்டிங்விஷரை யூஸ் பண்ணலாம். அது தண்ணி மாரி ஆக்ட் ஆகும். ஆனால் இதே எலக்ட்ரிக்கலுக்கு அதை யூஸ் பண்ண முடியாது. ஏன் சார் எலக்ட்ரிக்கலுக்கு அதை யூஸ் பண்ண முடியாது? அது லிக்விட் மாதிரி தானே இருக்கும். ஃபோம் வந்து லிக்விட் கண்டென்ட் தான் இருக்கும். ஸோ எலக்ட்ரிக்கலில் யூஸ் பண்ண முடியாது. அதுக்கு ட்ரை பவுடர்னு ஒன்று யூஸ் பண்ணணும். அதுக்கப்புறம் பெட்ரோலுக்கு
ஃபோம் யூஸ் பண்ண முடியாது. ஏன்னா பெட்ரோல் வந்து டென்சிட்டி கம்மியாக இருக்குமா, அது மேலே வந்துடும். ஃபோமோடது கீழே போயிடும். ஸோ அப்பயும் எனக்கு நெருப்பு எரிஞ்சுக்கிட்டே தான் இருக்கும். ஸோ எந்த டைப்பு எதுக்கு யூஸ் பண்ணுவாங்க. அதுக்கப்புறமே இந்த ஒர்க் ஷாப் கால்குலேஷன்ல சைன், வார்னிங் சைனு, இன்ஃபர்மேஷன் சைன் என்ன ஷேப்ல இருக்கும், ப்ரொஹிபிஷன் சைன் என்ன சிம்பிள்ல இருக்கும். இப்போ ஒன்றும் இல்லைப்பா, டேஞ்சர்னு போட்டிருக்காங்களா, இப்படி எலும்பு கூட வச்சு டேஞ்சர்னு போட்டிருப்பாங்க பார்த்துருக்கீங்களா, இது வார்னிங், தொட்டா சாக்கடிக்கும் அப்படின்றது வார்னிங். வார்னிங் எப்பயுமே ட்ரையாங்கிள் ஷேப்ல இருக்கும். ஹெக்ஸகன் கொண்டு வரும், அது ஞாபகத்தில் இல்லை, மறந்துடுச்சு. ரெக்டாங்கிள் இல்லைன்னா ஸ்கொயர். ரெக்டாங்கிள் அல்லது ஸ்கொயர் எதுக்குன்னா இன்ஃபர்மேஷனுக்கு. அது என்ன சார் இன்ஃபர்மேஷன்? ஸ்கூல் பக்கத்தில் இருக்கே, ஹாஸ்பிட்டல் பக்கத்தில் இருக்கே, பெட்ரோல் பங்கு இன்னொரு 2 கிலோமீட்டர்ல இருக்கு, இதெல்லாம் இன்ஃபர்மேஷன்ஸ். ஸ்கூல் பக்கத்தில் இருக்கலாம் பார்த்துருக்கீங்களா, அதெல்லாமே ரெக்டாங்கிள் ஷேப்ல தான் இருக்கும். சர்க்கிள் ஷேப்ல என்ன இருக்கும் அப்படின்னா ப்ரொஹிபிட்டட் சிம்பிள் இப்படி போட்டு அடிச்சிருக்கும். நோ ஸ்மோக்கிங், ஓகேவா, நோ கேமரா, இப்படி போட்டுருந்தா கேமரா யூஸ் பண்ணக்கூடாது. இந்த மாதிரியான சிம்பிள்லாம் ப்ரொஹிபிஷன் சொல்லுவாங்க. இந்த இடத்துல இது பண்ணக்கூடாது. புரிஞ்சா? இதுதான் எனக்கு இந்த ஒர்க் ஷாப் கால்குலேஷன் இன்ஜினியரிங் கிராஃபிக்ஸ்ல என்னோட மார்க்கை நல்ல லெவலில் என்ன பண்ணி கொடுத்துச்சு, பூஸ்ட் பண்ணி கொடுத்துச்சு. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி படிங்க. புது நோட்டிஃபிகேஷன் வந்துருச்சு. இது வரைக்கும் விளையாட்டுத்தனமாக இருந்தாலும் சரி, இல்லை சீரியஸாக படிச்சிருந்தாலும் சரி, இன்னும் சீரியஸாக படிங்க. இன்னும் கொஞ்ச நாளில் இந்த ஐபிஎல் ஃபீவர் முடிஞ்சிடும், எலெக்ஷன் ஃபீவர் முடிஞ்சிருச்சு, தளபதி சிஎம் ஆகிட்டாரு. ஓகேவா? சந்தோஷம். ஐபிஎல்ல யார் வேணாலும் கப்படிச்சுக்கட்டும். நம்ம பொழப்ப யார் என்ன பண்ணாலும் நம்ம பொழப்ப யார் தான் பார்க்கணும்? நம்ம தான் பார்க்கணும். அந்த பாட்டு வச்சுக்குங்க. என்டர்டெயின்மெண்ட் பாட்டு கொஞ்சம் இருக்கணும். ஓகேவா? இல்லைன்னா லைஃப் போர் அடிச்சிடும். ஸோ ஒரு நாளைக்கு 80% படிச்சிங்கன்னா 20% என்டர்டெயின்மெண்ட் வச்சுக்கணும். எது அதிகமாக இருக்கணும்? படிக்கிறது அதிகமாக இருக்கணும், என்டர்டெயின்மெண்ட் கம்மியாக இருக்கணும். எப்பயுமே தான். இதில் யார் யாருக்கு என்டர்டெயின்மெண்ட்டே இருக்கக்கூடாது அப்படின்னா யூபிஎஸ்சி ஆஸ்பிரண்ட்லாம் இருக்காங்கல்ல, அவங்களெல்லாம் பார்த்தீங்க, அவங்களோட லைஃப்லாம் பார்த்தீங்கன்னா இருக்கிற 24 மணி நேரத்தில் கண்டிப்பாக ஒரு டைம் டேபிள் போட்டு வச்சுருப்பாங்க. நிறைய யூபிஎஸ்சி ஆஸ்பிரண்ட்டுக்கிட்ட பார்த்தீங்கன்னா அவங்களுக்குன்னு தனியாக ஒரு டைம் டேபிள் இருக்கும். காலைல 4 மணிக்கு எந்திரிப்பார், 6 மணி வரைக்கும் ஒரு டாபிக் படிப்பார், 6 மணிக்கு அப்புறம் ஒரு காஃபி பிரேக் இருக்கும், ஒரு 10 மினிட்ஸ் காஃபி பிரேக் இருக்கும், 6 மணிலேருந்து 8 மணி வரைக்கும் ஒரு டாபிக் படிப்பார், 8 மணிக்கு பிரேக்ஃபாஸ்ட் பிரேக் ஒன்று இருக்கும், பிரேக்ஃபாஸ்ட் பிரேக் முடிஞ்சதுக்கப்புறமா வேற ஒரு டாபிக் இருக்கும், அதுக்கப்புறம் ஒரு டீ பிரேக் இருக்கும், அதுக்கப்புறம் படித்து முடிச்சுட்டு லஞ்ச் பிரேக் ஒன்று, லஞ்ச் பிரேக் அப்புறம் சின்ன நேப் ஒன்று போடுவாங்க. நேப்னா ஒரு 1/2 மணி நேரத்துக்கு ஒரு குட்டி தூக்கம். அது போட்டு முடிச்சுட்டு திரும்ப 3:00 அவங்களோட ஸ்டார்ட் ஆகிடும். 3:00 5 வரைக்கும் ஒரு டாபிக். அதுக்கப்புறமா என்ன பண்ணுவாங்க, டீ பிரேக் 5 to 5:30 வரைக்கும் ஒரு டீ பிரேக்கு. அதுக்கப்புறம் 8 மணி வரைக்கும் படிப்பாங்க. 8 மணிக்கு டின்னர். டின்னர் முடிச்சுட்டு ஒரு ஏதாவது ஒரு அதுவும் ப்ரொடக்டிவாக தான் இருக்கும். ஓகேவா? முடிச்சுட்டு 10 மணிக்கு படுத்துருவாங்க. திரும்ப அடுத்த நாள் காலைல 4 மணிக்கு எழுந்திரிக்கணும். கண்டிப்பாக இப்படி ஒரு டைம் டேபிள் போட்டுருவாங்க. ஒரிஜினல் ஆஸ்பிரண்டாக இருந்தால் கண்டிப்பாக இதை ஃபாலோ பண்ணுவாங்க. நம்மளை மாரி மாறு வேஷத்தில் அப்பப்போ போயிட்டு வர ஆஸ்பிரண்டாக இருந்தாங்கன்னா டைம் டேபிள் மட்டும்தான் போட்டு வைப்பாங்க. ஸோ நீங்களும் என்ன பண்ணுங்கன்னா ஒரு எஃபெக்டிவான ஒரு டைம் டேபிள் போட்டுட்டு காலையில் இந்த நேரத்தில் நான் ஆப்டிடியூடு, இல்லை காலையில் இந்த நேரத்தில் நான் சயின்ஸு, அதுக்கப்புறமா ஆப்டிடியூடு, ரீசனிங். நமக்கு டாபிக் ரொம்ப கம்மி. ஓகேவா? எஸ்எஸ்சியை கம்பேர் பண்ணுறப்பையும் யூபிஎஸ்சியை கம்பேர் பண்ணுறப்பையும் நமக்கு டாபிக் படிக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப கம்மி ரயில்வேஸ்க்கு. புரிஞ்சுக்குங்க. எஸ்எஸ்சி எல்லாம் பார்த்தீங்கன்னா புலம்பிட்டு இருப்பாங்க. ஓகேவா? எது படித்தாலும் படித்ததுலேருந்தே கேட்க மாட்டேங்கிறாங்கன்னு சொல்லிட்டு அவுட் ஆஃப் த புக்கு, அவுட் ஆஃப் த பாக்ஸு, அவுட் ஆஃப் த டாப்பிக்கு, அவுட் ஆஃப் த சிலபஸ் தான் போயிட்டுருக்கு. ஓகேவா? ஸோ அதனால் படிக்க வேண்டியது கம்மி தான். கண்டிப்பாக ஒரு நாளைக்கு பார்ட் சிபிடி 2 டெஸ்ட் போடுங்க.
ஓகேவா? சிபிடி 2 டெஸ்ட் போடுங்க. சிபிடி 1 டெஸ்ட் ஈஸியாக போட்டலாம். ஓகேவா? 75 கொஷின் 60 நிமிஷம் 90 மினிட்ஸில் 100 கொஷின். சிபிடி 2வையே நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணு. புரிஞ்சா? அதுக்கப்புறம் சிபிடி 2 நல்லபடியாக முடிச்சிட்டிங்கன்னா அன்னைக்கு அந்த எக்ஸாம் இப்போ உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஷிஃப்டாக இருந்தால் அன்னைக்கு ஃபுல்லாக உங்களுக்கு ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரம் நிறைய டைம் இருக்கும். இதே நீங்கள் கடைசி ஷிஃப்டாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ரொம்ப கம்மியான டைம் தான் இருக்கும். அடுத்த நாள்லேருந்து என்ன பண்ண ஆரம்பிச்சிடணும்? சைக்கோமெட்ரிக்கு படிக்க ஆரம்பிச்சிடணும். ஓகேவா? எக்ஸாம் ரிசல்ட்டுக்காக வெயிட் பண்ணக்கூடாது. எக்ஸாம் முடியறதுக்காக தான் வெயிட் பண்ணணும். ரிசல்ட் வந்தால் தான் சார் நான் போய் சைக்கோமெட்ரிக் போடுவேன் அப்படின்னா இந்த டைம் 2024 நான் கடைசியாக எழுதின சைக்கோமெட்ரிக் நான் சொல்கிறேன். ரிசல்ட் வந்தது அன்னைக்கு ஏதோ சம் டேட் தான், நல்ல டேட் தான், ஐ திங்க் தெரியல, ஞாபகத்தில் இல்லை. ரிசல்ட் வந்து 10வது நாளில் சைக்கோமெட்ரிக். ரிசல்ட் வந்து 10வது நாளில் சைக்கோமெட்ரிக். ஏன்னா ரெக்ரூட்மெண்ட்டை ஃபாஸ்ட் பண்ணிட்டாங்க. அடுத்து உங்களுக்கு 7 நாளில் கூட நடக்கலாம். அப்போது ரிசல்ட்டுக்காக நீங்கள் வெயிட் பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக என்ன பண்ண முடியாது, நம்ம கோலை ரீச் பண்ண முடியாது. எக்ஸாம் முடிச்சதுக்கப்புறம் ஒரு நாள் அந்த ப்ரீத்திங் ஸ்பேஸ், அந்த எக்ஸாம் அன்னைக்கு உள்ள ஃபுல்லாக ப்ரீத்திங் ஸ்பேஸ் எடுத்து இந்த சீட் டே மாரி பண்ணிக்கிங்க. மூவி போகிறது எல்லாமே பண்ணிக்கங்க. அதுக்கு அடுத்த நாள்லேருந்து என்டர்டெயின்மெண்ட்டோட பர்சன்டேஜ் கம்மியாக இருக்கணும், படிக்கிறதோட பர்சன்டேஜ் அதிகமாக இருக்கணும். ஓகேவா? சரியா? ஓகேப்பா, தேங்க்யூ.